தூத்துக்குடி மாவட்டம் அலங்கார்த்தட்டு கிராமத்தை சேர்ந்தவர் வின்சென்ட். இவரோட மனைவி கிருஷ்ணம்மாள். இவருக்கு 5 குழந்தைகள். வின்சென்ட் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் 1999 போலீஸ் விசாரணை என்ற பெயரில் வின்சென்ட் போலீஸ்காரங்க கூட்டு போகிறாங்க. கூட்டு போன வின்சென்ட் அவர்கள் வீடு திரும்பலை. அவரோட மனைவிக்கு வின்சென்ட் இறந்து போனார் அப்படிங்கிற தகவல் தான் அவரோட மனைவிக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அப்போ என்னோட கணவர் எப்படி இறந்து போனார், போலீஸ்காரங்க தானே விசாரணைக்குன்னு கூட்டு போனாங்க, அவங்க தான் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த வழக்கு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 25 வருட நீதிக்கான போராட்டம். 25 வருட போராட்டத்திற்கு பின்புதான் இந்த வழக்கில் வின்சென்ட் அவர்களுக்கு நீதி கிடைச்சிருக்கு. அந்த காவலர்கள் மீது எல்லாருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன ஒரு சட்ட போராட்டத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேரில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்கள சந்தித்தேன். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் நிறைய தகவல் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிட்டேன். இதில் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா, அந்த அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் வழக்கை யார் கேட்டாலும் நீங்கள் சிஏ போட்டு எடுத்துக்கலாம், நம்ம வழக்கை பார்த்துக்கலாம். இல்லை அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் இங்கே நம்ம ஏன் இந்த விஷயத்தை நம்ம ஏன் வீடியோ பதிவு பண்ணுறோம்? நான் என்ன கேட்டேன் மெயினாக அவங்கக்கிட்ட, ஃபஸ்ட்டு போய் வாழ்த்து சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த கேஸில் நீங்கள் பின்வாங்காமல் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் விடாமுயற்சியாக 25 வருடம் தொடர்ந்து போராடி நமக்கான நீதியை நீங்கள் பெற்றிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டேன் அவங்க வீட்டுக்கு. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மெயினாக சொன்ன ஒரு விஷயம் நான் கேட்டேன், நீங்கள் இந்த 25 வருடம் நீங்கள் சட்ட போராட்டத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் நீங்கள் பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆனால் நாங்கள் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கோம், எங்களுக்கு நிறைய விதத்தில் எங்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டிருக்கிறோம், பட் அதெல்லாம் நாங்கள் சொல்ல விரும்பலை, அதெல்லாம் நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இல்லை மெயினாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களும் ஷேர் பண்ண விஷயம் என்னென்னா, இப்போ நான் கேட்டேன் 25 வருஷம் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, ஹைகோர்ட்டில் அவங்க ஸ்டேலாம் வாங்கியிருந்தாங்க, அந்த ஸ்டேலாம் ஒரு ஸ்டே எல்லா ஸ்டேயும் உடைக்கப்பட்டது, இந்த மாதிரி வழக்கு உடனே நடத்தி முடிக்க சொல்லி ஆர்டர் வாங்கினது, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் அவங்ககிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, யாராவது எப்படி நம்ம சமுதாயத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அதெல்லாம் எதுக்குப்பா பம்புன்னு சொல்லி விட்டுருங்கப்பான்னு சொல்லி கண்டிப்பாக யாராவது ஒரு காம்ப்ரமைஸ் பேச வந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, ஆமாம் சார், ஏகப்பட்டவர் வந்திருக்காங்க, எங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, அதாவது போலீஸ் தரப்புல இருந்து எந்த நெருக்கடி எங்களுக்கு கிடையாது, நெருக்கடி எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான், அதாவது நம் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள் தான், வேண்டாம் நீ கேஸை விட்டுரு, நீ ஹாஸ்டல் ஆயிரு, நீ சாட்சி சொல்லாத, இந்த கேஸ் அப்படியே விட்டுரு, நீ மாற்றி சொல்லிடு அப்படின்னு சொன்னது அனைவரும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். வேற யாருமே மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களோ இல்லாட்டி காவலர்களோ யார் எங்ககிட்ட நீங்கள் ஹாஸ்டல் கேஸை வாபஸ் வாங்கிருங்க, இல்லாட்டி நீங்கள் ஹாஸ்டல் ஆயிருங்க அப்படிங்கிற விஷயத்த மாற்று சமுதாயமோ காவலர்கள் சைடோ யாரும் சொல்லலை. சொன்னது அனைவருமே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான். இந்த சமுதாயத்தை நான் பாதுகாக்கணும், சமுதாயத்துக்கு நான் உழைக்க வரேன்னு சொல்கிறவங்க தான் குறிப்பாக நம் சமுதாயத்தில் சில கட்சிகளோட நம்ம சமுதாய கட்சிகள் வச்சிருக்கவங்களே இந்த மாதிரி எதுக்கு வம்பு, போலீஸ்காரங்க ஏற்றி எதுக்கு வழக்கு போடுறீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, சாட்சி சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. ஆனால் எதுக்குமே மனம் தளராத வின்சென்ட் அவர்களோட குடும்பம் தொடர்ந்து போராடி 25 வருஷம் காலம் தொடர்ந்து போராடி அவங்களுக்கான நீதியை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். எங்களுக்கு ஃபஸ்ட் அந்த குடும்பத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்க இன்னொரு விஷயம் சொல்லிக்கிட்டாங்க, ஆனால் நம்ம தேவேந்திரகுல சமுதாயத்தில் அதாவது நீதியை பெற்றுத்தருவதற்காக சட்டம் படிக்கிறவங்களை விட நம்ம சமுதாயத்தில் மக்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை வாங்கி கொடுப்பதற்காக சட்டம் படிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் அவர்களை நம்பாமல் நமக்கான நீதியை நாம் தொடர்ந்து போராடி பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையை இந்த வின்சென்ட் ஃபேமிலி அவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த காணொளி. ஸோ நமக்கான நீதியை நம்ம தொடர்ந்து போராடி பெற வேண்டும். நம்ம சமுதாயத்தில் வக்கீல்கள் அனைவரையும் நான் குறை சொல்லலை, ஆனால் சில வக்கீல்கள் இருக்கிறாங்க, சில சமுதாய தலைவர்கள் இருக்கிறாங்க, எதுக்குப்பா வழக்கு, எதுக்குப்பா வம்பு, நம்ம அதான் பணம் கொடுக்குறாங்கிறான்ல, அதான் செட்டில்மெண்ட் பேசுகிறான்ல, வாங்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. பணம் கொடுக்குறதோ செட்டில்மெண்ட் பண்ணுறதோ நீதி கிடையாது. நமக்கு நடந்த அநீதிக்கு நீதி கிடைக்கணும், அதுக்கு போராடுறவங்க தான் உண்மையான வக்கீலாகவும் உண்மையான சமுதாய தலைவர்களாக இருக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.